மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம பிரெட் யூஸ் பண்ணி ஒரு ஒண்டர் கேக் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ட்ரை கலர் ஒண்டர் கேக் தான் எப்படி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 5 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனலாக கட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும். இதுக்கு ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். பால் ஒரு 50 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் இந்த பேட்டருக்கு தேவையான பவுடர் சுகர். இதுக்கு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 போல் வச்சுருக்கேன். இது 3 போல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செப்ரேட் பண்ண போகிறேன். நம்ம ட்ரை கலர் ஒண்டர் கேக் பண்ணுறதுனால இந்த 3 பவுல்லையும் வச்சுட்டு தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு ட்ராப் ஆட் பண்ணால் போதும். ரோஸ் மில்கோட ஸ்மெல் எசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே நம்ம தனியாகவே ஒரு ஒண்டர் கேக் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளேவர் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் ஒரு 6 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு இதில் இருக்கும். சில இது கொஞ்சம் ஆட் பண்ணாமே நல்ல ஃப்ளேவர் ஏறிடும். ஸோ ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து தான் நம்ம இந்த அளவு எடுக்கணும். இதில் நம்ம கொக்கோ பவுடர் இல்லைன்னா சாக்லேட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லா இதுலேயும் ஒரு ஸ்பூன் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ப்ரெட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட் இல்லாட்டினா நம்ம மைதா ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் மோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபுல்லாக நான் பட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஆயில் இல்லைனா பட்டர் கூட நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் வச்சிங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை. இல்லாட்டினா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரில் உள்ளதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட விஷ் தான். எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாக்கோ ஃப்ளேவர் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3மே நம்ம ட்ரை கலர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஒவ்வொரு இதுவுமே செப்பரேட்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒண்டர் கேக் ரொம்ப ட்ரை கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம 3 ஃப்ளேவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது டீ ஸ்டிக் இல்லை டீயில் மாதிரி இந்த குச்சி இந்த மாதிரி இழுத்தா ஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் ஃபுல்லாத்தையும் மார்பிள் பண்ணி விட்டுடலாம். ட்ரிபிள் கலர் ஒண்டர் கேக்கும் சொல்லலாம். இல்லாட்டினா மார்பிள் ஒண்டர் கேக்கும் கூட சொல்லலாம். இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒண்டர் கேக். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்கிங் மோடில் வச்சிடலாம். இதில் பேக் மோடு ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சுருக்கேன். அண்ட் 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பேக் ஆகிடும். ஒவ்வொருத்தருக்கும் டைம் வேரி ஆகலாம். அண்ட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான். மினிமம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரம்னாலும் குக் ஆகலாம். நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போவே ஃபுல்லாக செப்ரேட் ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆனதுக்கப்புறம் மாற்றி போடலாம். கீழே உலரும் போதே டக்குன்னு வந்துடுது. அதனால ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒண்டர் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மார்பிள் கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள்.